எபிரெயர் முதலாவது அதிகாரம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். இவரே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமை பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தங்குகிறவராய் தம்மேல் தாமே தம்முடைய பாவங்களை நீக்கவும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். இவர் தேவதூதர்களை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரத்துக் கொண்டவரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களின் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் நமது முதல் பேரானவரை உலகத்திலே பிரவேசிக்க செய்து தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவார்கள் என்றார். தேவ தூதர்களை குறித்தோ தம்முடைய தூதர்களை காட்டுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் எல்லாவற்றிலும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழர்களை பார்க்கலும் உமது ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கருத்தில் கிரியையாக இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாக போகும். ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர். அப்பொழுது மாறி போகும். நீரோ மாறாதவராக இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாதத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்திரித்து போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும் படிக்கு அவர் எல்லாரும் அனுப்பப்படும் பட்டு பணிவிடை ஆவியாயிருக்கிறார்கள் அல்லவா? ஆமென். எபிரெயர் 2வது அதிகாரம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்திகளும் கீழ்ப்படியாமைக்கு நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்பட்டு இருக்க முதலாவது கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டு பின்பு அவருக்கு கேட்டவர்களோ நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தமது சாட்சியை கொடுத்ததுமாயிருந்து இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையாற்று போகாமல் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோம். அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைத்திருக்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவனை மாத்திரம். அவனை தேவதூதரும் சற்று சிறியவனாக்கினார். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிச்சூட்டி உம்முடைய கரத்தினால் கிரியினாலே அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களை கீழ்ப்படுத்தினார் என்று சொன்னார். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவனுக்கு கீழ்ப்படியாதத்தக்கதாக பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணும். ஏனென்றால் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவரும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்து நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் நமக்காகவும் தம்மேலையும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமை கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலேயும் பூர்ணப்படுத்தியிருக்கிற அருவருப்பு கேட்டதாக இருக்கிறது. எப்படி நீர் பரிசுத்தம் செய்யப்பட்டிருக்கிறவருமாகிய யாவரும் ஒருவரால் உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர்கள் வைக்கப்படாமல் உங்களுடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவித்து சபை நடுவிலே உண்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவர்களுக்கு நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நாம் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளவர்களானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அதனால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றையும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்ய ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியமாக இருக்கும்படிக்கு இவ்விடத்திலேயும் நம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருக்கிறது. அதனால் அவர் மேல் சோதிக்கப்படும் பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். எபிரெயர் 3வது அதிகாரம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரை நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாக இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஏனெனில் இந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட்டு போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரராய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனான உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மையை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக நாமோ அவருடைய வீட்டார்மாய் போம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். வனாந்தரத்திலே கோபம் உண்டாக்கின போது சோதனையினால் நடந்தது போல உங்கள் இருதயங்கள் கடினப்பட்டாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 காலமாய் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி போகிற இருதயம் உள்ள ஜனமென்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிக்கிறது என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். சகோதரரை, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சகத்தினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்பட்டுள்ள மரபும் நாள்தோறும் ஒருவருக்கு புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக கோபம் மூடுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறதே.
கெட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசையின் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவருடைய சவங்களை வனாந்தரத்திலே விழுந்து போயிற்றே. இன்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதில்லை என்று அவர் யாரை கொடுத்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை கொடுத்தல்லவா? அதனால் விசுவாசத்தினாலே அவர்கள் அதிக பிரவேசிக்க கூடாமல் போகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். எபிரேயர் 4வது அதிகாரம். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக. காணப்படாத படிக்க பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனமாக்கப்படவில்லை. விசுவாசியாதவர்களாகி நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியை எல்லாம் முடிந்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றையும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும் விசுவாசத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அது பிரவேசியாமல் போனபடினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று சொல்லுவதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்து இருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு படுத்திருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த சிருஷ்டித்தபடி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள இந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாக்களையும் ஆவியையும் கணுக்குள்ளவைகளையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்தத்தக்கதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் வகையிருக்கிறதையும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரராகிய இயேசு இன்று மகாபிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினாலே நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்காமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்படும் பாவம் இல்லாதவருமா இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிரியைகளை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமென். எபிரேயர் 5வது அதிகாரம். அன்றைய மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்பட்டிருக்கிறான். தானும் பலவீனம் உள்ளவனாயிருந்தபடினாலே அறியாதவர்களும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயிருக்கிறான். அதிமுத்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போலவே தம்முடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாக இருக்கிறது. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவன் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுத்துகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியமாக இருக்கிறதுக்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. இது என்னுடைய குமாரன் என்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை கட்டினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றைக்கும் ஆசிரியர் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாம்சத்திலிருந்து நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தனக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாக இருந்தும் பட்பாடுகளினாலே கீழ்ப்படியாததை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படிந்திருக்கிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடையத்தக்கவனாகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நமக்கு தரிக்கப்பட்டார். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தீரமாக பேசாமல் நீங்கள் கேள்விகள் வந்தமுள்ளவர்களானபடியால் அதை விலக பண்ணுகிற அரிதாயிருக்கும். காலத்தை பார்த்தால் போதகனாக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்ணுகிறவர்கள் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தின் பழக்கமில்லாதவர்களாக இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சித்ததினாலே பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். ஞானேந்திரங்களையுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கு ஏற்றதாகவே தகும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைத்தால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி நடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படி செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்ல வார்த்தையையும் இனிதும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரரை தங்களாலே மறுபடியும் சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்ப கேட்டு அவரை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுதவர்களுக்கு ஏற்ற பயிர்களை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்பட்டு ஏதுவாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாகிறது என்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் நீதி உள்ளவர் அல்லவை. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீதியை பொறுமையினாலும் சுத்திகரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படிக்கு நீங்கள் யாவரும் முடிய பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம்.
ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிட்டபடி நம்மிடத்தில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே நமக்கு பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாக தான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவராய் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணுகிறபடிக்கு ஆணையிட்டதினாலே சகல விதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாக காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படிக்கு அடிக்கலமாய் ஓடி வந்து நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினாலே நிறைவு ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு பேரும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளதான் போகிறதுமான ஆத்மா நங்கூரமா இருக்கிறது. நமக்கு முன்னோடியாக இருக்கிற இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி நித்திய பிரதான ஆசாரியராக நமக்கு அந்த திரைக்கு பிரவேசித்தார். ஆமென். எபிரேயர் 7வது அதிகாரம். இந்த மெல்கிசேதேக்கு சாலோமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவருக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற்பெயராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலோமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்சம் வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவு முறையானவையாமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றைக்கும் ஆசாரியனாக நினைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகி ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்து தங்கள் சகோதரன் ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குவதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் இவருடைய வம்சம் வரிகளில் வராதவனாகி இவன் ஆபிரகாமின் கையிலே தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. அன்றையும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். அங்கேயோ விளைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்குகிறான். அன்றைய மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியனானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனுக்கு ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். அல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்ததினால் அல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்கள் அந்த ஆசாரிய முறைமையினாலே பூர்ணப்படுத்தல் உண்டாயிருக்கிறதுக்கும் ஆரோனுடைய முறைமைப்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமைப்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டும் எனப்படுவதென்ன? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராயிருக்கிறாரே. அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபீடத்தில் ஊழியம் செய்வதில்லையே. நம்முடைய கருத்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினவர் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்துக்குரிய மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. ஆனாலும் மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறே ஒரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று இருப்பதினால் மேற்சொல்லிய மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அவர் மாம்சம் சம்பந்தமான கட்டளாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சி குத்தத்தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியனானார். முந்தின கட்டளைகளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாக இருக்கிற நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்போதே பூர்ணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனுக்கு சேருகிறோம். அன்றையும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்பட்டிருக்கிறார்கள். இவரோ நீ மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி என்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனமாற்றாமலும் இருப்பார்கள் என்று தம்முடனே சொன்னவர்களே ஆணையிட்டு ஆசாரியரானார். ஆதலால் இயேசுவானவர் ஆணையிட்டபடியே ஆசாரிய கூட்டத்தில் எவ்வளவோ விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாடியானார். அன்றையும் அவர் மரணத்தின் நிமித்தமும் நிலைத்திருக்க கூடாதவர்களாக இருந்தபடியால் ஆசாரியராக்கப்பட்டிருக்கிறார்கள் அநேகராக இருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாக தேவனத்தில் சேர்கிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர்களாய் அவர்களை முற்றுமுடிய இரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவர்களுமாயிருக்கிற இவ்வளவான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அப்பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாள்தோறும் பலியிட வேண்டியதில்லை. ஏனென்றால் தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். நியாயப்பிரமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியர்கள் ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆணையையோ விலகிய வசனமோ என்றென்றைக்கும் பூரண குமாரனை ஏற்படுத்துகிறது. ஆமென். எபிரேயர் 8வது அதிகாரம். மேற் சொல்லியவைகளில் முக்கியமான பொருள் என்னவெனில் பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலமும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிறது வாங்கிய பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கு அவசியம் வேண்டியதாயிருக்கிறது. பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராக இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்துள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்ததாயிருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணினபடியால் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாக இருங்கள் என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டிருந்தார். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மாத்தியஸ்தராயிருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேடுவதில்லையே.
அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கருத்து சொல்கிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவருடைய கையில் பிடித்து நான் இதை அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையை அவர்கள் நிலைநிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கருத்து சொல்கிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில் வைத்து அவருடைய இருதயங்கள் அவைகள் எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்போது சிறியவன் முதற்கொண்டு பெரியவர்களுக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கருத்தை அறிந்து கொள் என்று ஒருவனும் தன் அயலானுக்கோ ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாக மன்னித்து அவர் பாவங்களை அக்கிரமங்களை இனி நினையாமல் இருப்பேன் என்று கருத்து சொல்கிறார். ஒரு உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினவைகளை பழமையானது நாளும் பட்டுமாயிருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபமாக இருக்கிறது. ஆமென். எபிரேயர் 9வது அதிகாரம். அன்றைய முதல் உடன்படிக்கையானது ஆராதனைக்கு ஏற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம் உண்டாயிருக்கிறது. எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னாற் செய்த தூபகலசமும் முழுவதும் பொற்காடும் பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மண்ண வைக்கப்பட்டு பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளர்ந்த கோலும் உடன்படிக்கையும் கற்பலகையும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டிருக்க கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாக பேச இப்பொழுது சமயமில்லை. இவைகள் இவ்விதமாக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்தில் பிரதான ஆசாரியர் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பானையா இருக்கிறது. அதை ஏற்கப்படியே செலுத்தப்பட்டிருக்கிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனைகளும் செய்கிறவனுடைய மனசாட்சியையும் கூடாதவைகளாகும். இவர் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நாள் தோறும் படி கட்டளையிடப்பட்ட போஜனங்களுக்கும் பலவித ஸ்நானங்களுக்கும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளுக்குமே வேறல்ல. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்படாத ஆகிய இந்த சிருஷ்டி சம்பவமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவையுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகள் இரத்தம் தீட்டப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட காரியத்தின் சாம்பலும் சரீர சுத்திகை உண்டாகும்படிக்கு பரிசுத்தமாக்கப்படுவதுமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பலதட்ட பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ததற்கு உங்கள் மனசாட்சியை சித்த கிரிகளுக்காக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படுத்தப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டம் பண்ணப்படவில்லை. இப்படி எனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகள் இரத்தத்தை தண்ணீரோடு சிவப்பான ஆட்டு ஆயிலோடு ஈசோப்பு போடும் கூட எடுத்து புத்தகத்தின் மேல் ஜனங்கள் எல்லாரும் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கை ரத்தம் இதுவே என்று சொன்னார். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனி மூட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தைப்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலேயே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அதனால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவர்களோ இவைகளை விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கைகளினாலே செய்யப்படாதிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்படி நமக்கு தேவனுடைய சமூகத்தில் பிரதிஷ்டமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்தது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும் படிக்க பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததினால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படியே அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரு தரம் வெளிப்பட்டார். அன்றை ஒரே தரம் அளிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவ அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிட்டு நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும் படிக்கு இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். ஆமென். எபிரேயர் 10வது அதிகாரம். இப்படி இருக்க நியாயப்பிரமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒவ்வொரு விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலமும் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்தாமல் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்களுடனே உணர்ந்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதபடியினால் அதை பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்பட்டபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்யப்பட மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலிகளையும் காணிக்கைகளையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்த பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சொல்லிலே உன்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார்.
நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலிகளையும் காணிக்கைகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் இது விரும்பவில்லை. அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நினைத்திருப்பதற்கு முதலாவது நீங்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றையும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலமும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகத்திடம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனிதான தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றைக்கும் பூர்ணப்படுத்திருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்கிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு கூட பண உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கருத்து சொல்லியிருக்கிறார் என்பதை உரைத்த பின்பு அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசத்தாகிய திரையிலே வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துன்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தில் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர்க்கப்படுவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நான் ஏற்றபடி ஒருவரில் ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களானாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு பலி இனி இல்லாமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். மோசையினுடைய நியாய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2, 3 சாட்சிகளின் வாக்கியங்களினாலே சாகிறான். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னுடைய பரிசுத்த செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நீந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கணிக்குள் பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாய தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுடைய தேவனுடைய கையில் விழுவது பயங்கரமா இருக்குமே. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாளில் உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தனைகளும் உபத்திரவங்களும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவித்ததும் இன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ள கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமையும் உங்களுக்கு வேண்டுதலா இருக்கிறது. வருகிற இந்நாள் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமிராது என்றார். நாங்கள் கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆமென். எபிரேயர் 11வது அதிகாரம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகள் உறுதியும் காணப்படாதவை நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலக தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாக காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அவன் மறைத்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவன் எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமான என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் ஒன்றென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்கள் பலன் அளிப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேலை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பிறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசிகளைப் போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரவாளியாக ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே கூடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ள நகரத்துக்குள்ளே அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்கப்பட்டு பயனடைந்து வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீர சித்தது என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்தில் அவர்களை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மறித்தார்கள். இப்படி அறிக்கை எடுக்கிறவர்கள் சுயதேசியாய் நடந்து போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள். ஆனால் அதுக்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதே அல்ல, அதிலும் மேன்மையான பரதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட்ட வேண்டுதலை விற்கப்படுவதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்த பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான்.
ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவரோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுந்ததும் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரணத்தில் யோசேப்புடைய குமாரன் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோழி முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்திலே பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய்மார்கள் அவன் அனுகூல பிள்ளைகள் என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளையை பயப்படாமல் அவனை 3ஆம் மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்கள் எனப்படுவதை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். இனிவரும் பலன் மேலும் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிந்தையும் அதிகமாய் பாக்கியவான் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானதை தரித்திருக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற்பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பாஸ்காவையும் முதத்த புதுதலாகிய நியமத்தையும் ஆசாரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தில் அப்படி செய்து துணிந்தார்கள் அமர்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிக்கோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு உள்ளது. விசுவாசத்தினாலே ராகாப் எனும் பேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தார். பின் நான் என்ன சொல்லுவேன்? கிரியோ, பாரா, சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்காசனங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டயங்களுக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுத்து பெற்றார்கள். வேறு சிலர் மென்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் கடிகளையும் கட்டளைகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். கல்லெறிகின்றார்கள், வாழாறு கொண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறைத்தார்கள். செம்மறியாட்டுக்கு தோலையும் விளையாட்டு தோலையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தை அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமி வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நன்மையான பூரணராக இருக்கும்படிக்கு விசேஷித்த நன்மையானதை ஒன்றையும் தேவன் தனக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஆமென். எபிரேயர் 12வது அதிகாரம். ஆகையால் வேகம் போன இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குகிறவரும் முடிக்கிறவமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை நம்மள் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் வீட்டிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தனக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாக போராடுவதில் இரத்தம் சிந்தப்பட்டத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியோ என் மகனே, கர்த்தருடைய சாட்சியை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் அவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறதா இருக்கிற புத்திமதியை மறந்துடாதீர்கள். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும். சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராக இல்லாமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. அன்றையும் நம்முடைய சரீரத்தில் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிள்ளைகளாகத்தக்கதாக ஆவியிலே பிதாக்களுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமானது ஒன்றை தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார். இவ்வளவு நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாயும் சமாதானமாய் பலனை தரும். ஆகையால் நிறைந்திருக்கிற கைகளையும் பறந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்பவும் நிவர்த்தி மூடமாக இருக்க பிசங்கி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவிப்படுத்துங்கள். யாரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர்முளை தெளிம்பிக்கிற காலக்கம் உண்டாயிருக்கிறதுனாலே அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தான் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்புகையும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீரை விட்டு கவலையோடு தேடிய மனமாறுதலை காணாமல் போனான். அன்றையும் தொடக்கூடியதும் அக்கனி பற்றிய எதுமான மலையின் இடத்துக்கு மாந்தாரம் இருள் பெருக்கும் காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலைகளை தொட்டால் அது கல்லறி உண்டு அல்லது அம்பினாலே எய்யுண்டு சாக வேண்டும் சொல்லப்பட்ட கட்டளைகளை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசையும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த சாட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது.
நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமுக்கும் 1000-10,000 தேவதூதர் இடத்துக்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற்பேரான இடத்துக்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராகப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாக தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறதற்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்தில் பேசுகிறவரை நாம் விட்டு விலகி எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் எப்பொழுது பூமியை அசைய பண்ணுகிட்டு இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகளை நிலையத்திற்கத்தக்கதாக அசையுள்ளவைகளை உண்டாக்கப்பட்டவைகளை போல மாறிப்போவோம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவராகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே. ஆமென். எபிரேயர் 13வது அதிகாரம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்ட இருக்கிறவர்களோடு கூட நீங்கள் கட்டப்பட்டவர்களைப் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்கும் கனவுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாய் இருப்பதாக. வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயத்தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பண்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பலவிதமான அநியாய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதீர்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்பட்டிருக்கிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையவில்லையே. நமக்கு ஒரு பலிப்பீடம் உண்டு. அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்திலே ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலங்களுக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடலை பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய சிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் மகிமை ஆகிய ஸ்தோத்திர பலிகை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேலே தேவன் பிரியமாயிருக்கிறார். உங்களை நடக்கிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களின்படியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதிசீக்கிரமாக உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படிக்கு அதிகமாய் கேட்டுக் கொள்ளுகிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளையும் பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு முன்பாக பிரியமானதை உங்களிடத்தில் நடப்பித்து நீங்கள் நம்முடைய சித்தத்தின்படியே செய்ய உங்களை சகலவித நற்கிரிகளிலும் சீர்படுத்தி உள்ளவராயிருக்குவாராக. அவர்களுக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்தியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். சகோதராகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனோடு கூட நானும் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்தினவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.